ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல யூனிட் 4ல மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு ஜஸ்ட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் ஆஃப் மெஷர்ல அப்சல்யூட் மெஷர், ரிலேட்டிவ் மெஷர் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு. சிவி ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னது? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ டிஸ்பர்ஷனுக்கு அழகான தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா சிதறல் அப்படின்னு அர்த்தம். சிதறல் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருப்போம் இதை பத்தி. அப்ப சிதறல் அப்படின்னாலே நம்ம ஒரு டேட்டா எடுத்தோம்னா, சப்போஸ் இதுதான் நம்மளோட மீன்னு வச்சுக்கோங்க. அப்ப மீன்ல இருந்து எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஆக்சுவலா யூனிட் ஃபுல்லாவே படிப்போம். நம்ம மீனை மட்டும்தான் மையமா வச்சு இதை படிப்போம். அப்ப டிஸ்பர்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல சிதறல். இந்த டிஸ்பர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு நமக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா அப்சல்யூட் டிஸ்பர்ஷன், இன்னொன்னு ரிலேட்டிவ் டிஸ்பர்ஷன். இந்த டிஸ்பர்ஷன் சிதறலோட மெஷர் எவ்வளவு சிதறி இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றது தான் நமக்கு மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல தான் ரெண்டு இருக்கு. என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அண்ட் செகண்ட் டைப் இஸ் ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இந்த ரெண்டு டைப் இருக்கு நமக்கு. இதுல அப்சல்யூட் மெஷர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுத்திருக்க டேட்டா யூனிட் வந்து சேமா இருக்கும். அதுதான் வந்து அப்சல்யூட் மெஷர். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து நமக்கு கொடுத்திருக்க யூனிட்ஸ் என்ன இருக்கும்? நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய டேட்டாவோட யூனிட்ஸ் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல மீன் ஹைட் ஆஃப் பாய்ஸ் ஒரு கிளாஸ்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாய்ஸ் ஆஃப் கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாய்ஸோட ஹைட், ஆவரேஜ் ஹைட் 130 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க யூனிட் என்ன இருக்கு? சென்டிமீட்டர்ஸ்ன்னு இருக்கு. அப்ப இதுல டீவியேஷன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. டீவியேஷன் ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அப்ப ஆக்சுவலா மீன் ஹைட் எவ்வளோ? 130 சென்டிமீட்டர்ஸ். டீவியேஷன் எவ்வளோ ஆயிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர்ஸ் முன்ன பின்ன இருந்துக்கலாம் டீவியேட் அப்படின்றதான். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, சேமா இருக்கா? அப்ப சேமா இருந்துச்சு அப்படின்னா அது அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இதுல நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது இந்த ஒரே ஒரு யூனிட் தான், விச் இஸ் ஹைட் 130 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா அதை டீவியேஷனோட ஒரே ஒரு யூனிட், ஒரே ஒரு டேட்டாவை மட்டும்தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இதுவே ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் இருக்காது. இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். இதுல கம்பேரிசன்ல யூனிட்ஸ் இருக்காது. இதுல நம்ம 2 or more டேட்டா கம்பேர் பண்ணிக்கலாம். 2 or more டேட்டா கம்பேர் பண்ண முடியும். அதுதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் மெஷர். இது பாருங்க, இது கொடுத்துருக்காங்க ஒரிஜினலா அவங்க கொடுத்துருக்க டீவியேஷன் 4 சென்டிமீட்டர். இது நமக்கு கிடைச்சிருக்கிறது 130. அப்ப ரெண்டுத்தோட யூனிட்டும் எப்படிங்க இருக்கு? டேட்டாவோடதும் நம்மளுக்கு கிவனும் என்ன இருக்கு? சேம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்டா இருக்கு. இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இதுவே ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்னா நமக்கு என்னது? யூனிட் கிடையாது. இதுக்கு 2 or more டேட்டா கம்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேட்டிவ் மெஷருக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பேரிங் ஸ்கோர்ஸ் ஆஃப் பேட்ஸ்மேன். நம்ம கிரிக்கெட் இருக்குல்ல, அதுல பேட்ஸ்மேனோட ஸ்கோரை கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்ன வரும் அப்படின்னா ரிலேட்டிவ் மெஷர்ல வரும். அந்த இடத்துல ரிலேட்டிவ் மெஷர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்காது? இந்த இடத்துல யூனிட்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனோட ரன் 80, செகண்ட் பேட்ஸ்மேனோட ரன் 120, இந்த மாதிரி தேர்ட் பேட்ஸ்மேனோட ரன் 40. இந்த மாதிரி நமக்கு வெறும் யூனிட்ஸ் இல்லாம வெறும் நம்பர்ஸா, நியூமெரிக்கல் வேல்யூஸா மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இப்ப மேத்தமேட்டிக்கலா எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ரெண்டு இருக்கு. இதுல மேத்தமேட்டிக்கல் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அப்சல்யூட் மெஷர்ல எடுத்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபைன் பண்றது அப்சல்யூட். இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் மெஷர்ல வரும். அதே மாதிரி இங்க குவார்டைல் ரேஞ்ச் இங்க பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் ரேஞ்ச். இது ரிலேட்டிவ் மெஷருக்கு கீழே வரும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது எல்லாமே அப்சல்யூட் மெஷருக்கு கீழே வரும். இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது எல்லாமே நமக்கு ரிலேட்டிவ் மெஷர்ல வரும். அப்ப நம்மளுக்கு மேத்தமேட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் மெஷருக்கும் ரிலேட்டிவ் மெஷருக்கும் கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. இப்ப இங்க நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். இஃப் யூனிட் ஆஃப் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இஸ் சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சேம் டேர்ம்ஸ் இதுதான் நம்மளோட கீவேர்டு. சேம் டேர்ம்ஸ் ஆஸ் தட் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் த சீரீஸ் கொடுத்திருக்க சீரீஸ்ல இருக்கிற யூனிட்டும் கொடுத்திருக்க கிவன்ல இருக்க யூனிட்டும் சேமா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆக்சுவலா நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், சேம் யூனிட் சேமா இருந்துச்சுன்னா இட் இஸ் அப்சல்யூட். அப்ப இதுக்கான கொஸ்டின் அப்சல்யூட் மெஷர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்சல்யூட் மெஷர். அப்ப ரிலேட்டிவ் மெஷர்னா என்ன சொன்னோம், இட் இஸ் யூனிட்லெஸ் ஆர் டைமென்ஷன் ஆர் இட் ஹாஸ் நோ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆப்ஷன் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இது எதுக்கு கீழே வரும், நம்ம இங்க சொன்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட் வந்துட்டாலே இட் இஸ் அண்டர் ரிலேட்டிவ் மெஷருக்கு கீழே வரக்கூடியது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் என்னது, ரிலேட்டிவ் மெஷருக்கு கீழே வரக்கூடிய ஆப்ஷன். அப்ப நமக்கான கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு அப்சல்யூட் மெஷர் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்ப இப்போ உங்களுக்கு மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல உள்ள டைப்ஸுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பேரிங் dispersion of price in dollars to weight in kilograms belongs to which dispersion? Absolute measure of dispersion or relative measure of dispersion அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. நம்ம அகாடமில ஏஎஸ்ஐக்கான கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. டீடைல்ஸ் வேணும், கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் ஜாயின் பண்ணணும்னு விஷ் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.